சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கு பொருளாதாரத்தில் அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்த பிறகு அதில் 60லேருந்து 80% பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அடைந்தால்தான் அது வெற்றிகரமான பயிற்சி என்ற ஒரு திட்டத்தில் பல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். அதேபோல் இரண்டாவது, அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தின் துறைகளான மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் NSDC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அடிப்படையிலும் ESSC, எலக்ட்ரானிக் செக்டர் ஸ்கில் இன்கார்பரேஷன், ஸ்கில் கவுன்சில் என்ற நிறுவனத்தில் சிப் டிசைன், சிப் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கான தேவையான திறன் இதெல்லாம் உருவாக்குவதற்கு அந்த கவுன்சிலுடைய இலக்கு. இந்த 3 நிறுவனங்களுடனும் அதேபோல் நான் சட்டமன்றத்தில் சென்ற மாதம் மானிய கோரிக்கையின் போது அறிவித்தது, இதுவரைக்கும் ICT அகாடமியோடைய பயிற்சி திட்டங்கள் பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் எல்லா ITIகளுக்கும் இந்த வாய்ப்பு விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தேன். அதையும் இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி துறையுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். லேபர் டிபார்ட்மெண்ட்டோட இன்னும் சில நாட்களில் 102 ITIயுடன் தனித்தனி ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுத்து, அதனால் இதில் இருக்க கோர்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய மாணவர்கள் எலிஜிபிள் ஆயிடுவார்கள், தகுதி உள்ளவர்கள் ஆயிடுவார்கள் என்ற ஒப்பந்தம். இறுதியாக சில நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், இப்போ MongoDBனா அந்த MongoDBயை பயன்படுத்தக்கூடிய திறன், அதே போல் MathWorksன்னு நான் முனைவர் பட்டம் படிக்கும்போது அதை பயன்படுத்தியிருக்கிறேன். இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அனலிட்டிக்கல் அண்ட் சிமுலேஷன் மாடலிங் டூல். அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்லை, அந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோக்ராம்லலாம் பயிற்சி அளித்தால் அவங்க டபுள் பெனிஃபிட், அதாவது அந்த நிறுவனத்துக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது அந்த ப்ராடக்டுடைய மார்க்கெட் அதிகரிக்கும். அதே போல் நம்ம இளைஞர்களுக்கு அவங்களுடைய வேலைவாய்ப்பு பிகாஸ் ஆஃப் தட் ஸ்கில் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே Fortinet, NMScheck, MathWorks இது போல் நிறுவனங்களுடைய, இது CSR கிடையாது, இது அவங்களுடைய மெயின் தொழிலாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தும் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் பணியில் ICT அகாடமியுடன் ஒப்பந்தம் போட்டு அதையும் இங்கே சில ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டில் சுமார் 70,000 மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் அளிக்கிற நிறுவனம் ICT அகாடமி. நான் கூறியது போல் பல மாநிலங்களில் சுமார் எத்தனை கல்லூரி இருக்கும்? 1500 கல்லூரிகள் எல்லா மாநிலங்களும் ஏற்கனவே இதில் உறுப்பினராக இருந்து அதற்கு ஃபீ கட்டி பல வகையில் அவர்கள் உதவி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு 8-10 இடங்களில் புனே, பாம்பே, டெல்லி, பெங்களூர், கவாத்தி, அப்புறம் தமிழ்நாட்டில் பல இடங்கள், ஹைதராபாத், இந்த மாதிரி இடங்களில் பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸுன்னு நடத்துகிறோம். இந்த காலேஜஸும் பெரிய ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் அவங்களுடைய கரிக்குலமும் கேம்பஸ் ரெக்ரூட்டிங் பிளானும் ஒருங்கிணைக்கிறதுக்கு. எனவே பல வகையில் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.